மன்னார் பகுதியில் உள்ள பொது போக்குவரத்து தொடர்பான ஒரு முக்கிய பிரச்சனையை, குறிப்பாக கொழும்பு மன்னார் ரயில் சேவையை இந்த மன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இந்த ரயில் சேவை அடிக்கடி தாமதமாக இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாமதங்கள் அரசு அதிகாரிகள் நேரத்திற்கு பணிபுரிய வருவதிலும் அத்தியாவசிய சேவைகளின் செயற்பாட்டிலும் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே மாண்புமிகு அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொழும்பு மன்னார் ரயில் சேவையை நேரத்துக்கு செல்வதற்கான வழிமுறையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சபாநாயகர் அவர்களே, மன்னார் நகரிலிருந்து ரயில் நிலையத்துக்கு செல்லும் சரியான அணுகுமுறை சாலை கூட இல்லை. உரிய முறையில் கட்டப்பட்ட சாலை இல்லாதது பயணிகள் ரயில் நிலையத்திற்கு அடைவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே மன்னார் நகரிலிருந்து மன்னார் ரயில் நிலையத்துக்கு ஒரு சரியான சாலை அமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்களிடம் கேட்டிருக்கின்றேன். மற்றொரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மன்னார் நகரமும் ரயில் நிலையமும் இணைக்கும் பேருந்து சேவை இல்லாமையினால் பயணிகள் 3 சக்கர வாகனங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு பயணத்திற்கு 1500 வரை செலுத்த வேண்டியிருப்பது பலருக்கும் மிகுந்த சுமையாக உள்ளது. பொதுமக்களின் நலனுக்காக இந்த பாதையில் ஒரு மலிவான மற்றும் நம்பகமான பேருந்து சேவையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபாநாயகர் அவர்களே, மன்னார் ரயில் நிலையத்தில் இன்னும் ஆன்லைன் முன்பதிவு வசதிகள் இல்லாததும் வருத்தம் தருகின்ற விடயமாக இருக்கிறது. அது டிஜிட்டல் சேவைகளை ஊக்குவிக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான அடிப்படை சேவை இல்லாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே மன்னார் ரயில் நிலையத்தில் விரைவில் ஆன்லைன் முன்பதிவு வசதியை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபாநாயகர் அவர்களே, இந்த பிரச்சனைகள் மன்னார் மக்களின் தினசரி வாழ்க்கையிலும் அரசு ஊழியர்களின் பயணத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன. ஆகையால் அமைச்சர் அவர்கள் விரைவாக மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.